மாருதி எர்டிகா டீசல் வேரியண்ட் காரில் வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லி கஸ்டமர் நம்ம கேரேஜ் கட்டி இழுத்து கொண்டு வந்தாங்க. செல்ஃப் போட்டு செக் பண்ணி பார்த்ததில் செல்ஃப் வந்து சரியாக சுத்தாகாமல் இருந்துச்சு. கேம் சென்சாரை கழட்டி செக் பண்ணி பார்த்ததில் கேமை வந்து சரியாக சுற்றலை. அதனால் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆயிலை கழட்டி செக் பண்ணி பார்த்ததில் ஆயில் வந்து அந்த ரேக்கராம் குருவிலாம் கட்டான பிசுறு உள்ளே இருந்துச்சு. இதனால் கன்ஃபார்ம் பண்ணோம் செயின் கட்டாக இருக்கும். செயின் கட்டானால குருவி இருவிலாம் டேமேஜ் ஆகிருக்குன்னு நினச்சோம். அதே மாதிரியே ஆயில் பம்பை பிரிச்சுட்டு செக் பண்ணி பார்த்ததில் செயின் வந்து 2ஆக கட்டாக இருந்துச்சு. சரின்ட்டு செயினை கழட்டிட்டு எதுக்கு ஒரு சேஃப்டிக்காக வால்டோரை கழட்டி செக் பண்ணி பார்ப்போம், அதில் எதுவும் ரேக்கராம் எதுவும் கட்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போன்றதுக்காக வால்டோரை கழட்டி செக் பண்ணி பார்த்ததில் அதுலேயும் வந்து குருவி வந்து கட்டாக இருந்துச்சு. ஐ மீன் ரேக்கராம் வந்து கட்டாக இருந்துச்சு. 16 குருவியில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 குருவி கட்டாக இருந்துச்சு. கேம் சாஃப்ட் கழட்டி செக் பண்ணி பார்த்ததில் கேம் சாஃப்ட்டுமே 2 துண்டாக வந்து கட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியாக வந்து ஆயில் சர்வீஸ் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. 1,00,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் செயின் மாற்றினா ரொம்ப நல்லது. மெயினாக வந்து ஆயில் சர்வீஸ் வந்து சரியாக மாற்றாமல் இருந்தால் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக வரும். ஏன்னா ஒரு 8,000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் ஓடினா கம்பல்சரி வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த கேம் சாஃப்ட் கட்டானால ஒரு கேம் சாஃப்ட்டு மாற்றணும். அது போக குருவி அந்த ரேக்கராம் வந்து 16 குருவி மாற்றணும். டைமிங் செயின் கிட்டு மே புள்ளி கீ புள்ளி டென்ஷனரு குருவி அந்த ரேக்கராம் வந்து 16மே சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து லைட்டாக டேமேஜ் தான் தெரியாது. அதனால் 16மே சேஞ்ச் பண்ணிவிட்டு கேம் சாஃப்ட் அந்த வால் டோர் வந்து 2 பக்கம் டைமிங் வச்சுட்டு வால் டோரை ஃபிட் பண்ணோம். அதே மாதிரி கேம் ஆயில்ஸ் இந்த ஆயில்ஸ் இந்த ஓரிங்லாம் போயிருந்துச்சுன்னா ரொம்ப ஆயில் லீக்கேஜ் ஆகும். அதனால் அந்த ஓரிங் வந்து வெறும் 50 ரூபா தான் வரும். ஆயில்ஸில் ஒரு 250 ரூபா வந்துச்சு. 2மே ஆயில் பம்பில் மாட்டிட்டு அது போக டைமிங் செட்டு அதில் வர டென்ஷனர் மேப்புள்ளி கீ புள்ளி ஆயில் ஃபில்ட்ரு எல்லாமே டென்ஷனர் வேணும். மறுபடியும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக எல்லாமே டோட்டலாக ஓய் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். மாருதி வாங்கி ஃபிட் பண்ணோம். ஃபிட் பண்ணிவிட்டு ஆயில் பம்ப் எல்லாம் போட்டு டைமிங் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வச்சோம். ஒரு டீத்து கூட மாறாமல் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா ஒரு டீத்து மாறினாலும் என்ஜின் நாய்ஸ் மாறும். வாட்டர் பம்பில் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதனால் பழசே ஃபிட் பண்ணுறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து வெளியில் வர பொருள். வாட்டர் பம்பில் இப்போ தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல். கஸ்டமர் இப்போ தான் சேஞ்ச் பண்ணி சொன்னாங்க. அதனால் பழசை போட்டோம். எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு ஆயில் 3 லிட்டர் ஆயில் ஃபுல் பண்ணோம். டொயோட்டா ஆயில் ஃபுல் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணோம். ஒரே கிட்டில் ஸ்டார்ட் ஆச்சு. செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஓட விட்டு ஃபேனில் ஓட விட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.